35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் முதலமைச்சர் விஜய் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான். சற்று நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். பிரதமர் மோடியை சந்தித்து கோரிக்கைகள்லாம் முதலமைச்சர் விஜய் முன்வைத்திருந்தார். அது தொடர்பான புகைப்படங்கள்லாம் வெளியாகி இருந்தது. என்னென்ன கோரிக்கைகள் தொடர்பான விவரங்கள்லாம் கூட வந்திருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக முதலமைச்சர் விஜய் புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் தற்போது திரையில் பார்க்கக்கூடியவை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், விவரங்கள். பிரதமருடனான சந்திப்பை முடித்த பிறகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக தமிழ்நாடு இல்லத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய கர்த்தவ்ய பவன் என்று அழைக்கப்படுகின்ற நிதி அமைச்சக அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்பு நிதி அமைச்சகம் நார்த் பிளாக் பகுதியில் இயங்கி வந்த நிலையில் அண்மையில் தான் அது புதிய கட்டிடமான கர்த்தவ்ய பவனுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரைவில் தமிழக அரசு இந்த நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்திற்கு மத்திய அரசிடமிருந்து வர வேண்டிய நிதி நிலுவையில் இருக்கிறது. அந்த நிதியை விரைவாக விடுவிக்குமாறு நிதியமைச்சரிடம் அவர் கோரிக்கை விடுக்க இருக்கிறார். அந்த நிதி விடுவிக்கப்பட்டால் அந்த நிதியை கொண்டு தமிழக அரசு பட்ஜெட் திட்டங்களை வகுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் அந்த சந்திப்பு நடைபெறுகிறது. இது தவிர ஜிஎஸ்டி நிதிக்குழுவின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வரி பகிர்வு, மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதி, நெல் அரவை மானியம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய நிதி, ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய நிதி, சமக்கர சிக்ஷா அபியான் மற்றும் டிஎம்சி திட்டங்களின் கீழ் வழங்கப்பட வேண்டிய நிதி, இப்படி தமிழகத்திற்கு மத்திய அரசிடமிருந்து வர வேண்டிய நிதி இருக்கிறது. அந்த நிதியை எல்லாம் விரைவாக உடனடியாக விடுவிக்குமாறு நிதி அமைச்சரிடம் தமிழக முதலமைச்சர் முறைப்படி அதிகாரப்பூர்வமான கோரிக்கையை முன்வைக்க இருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.